ஹாய் ஃப்ரெண்ட், எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க முனீஸ்வரர் கோயிலுக்கு இன்றைக்கி பிரசாதம் செய்கிறேன். உருளைக்கிழங்கு பட்டாணி இங்கே பாருங்கள், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டாச்சு. இங்கே பாருங்கள், வெங்காயம் போட்டுட்ருக்கேன். இங்கே பாருங்கள், ஹாய் ஃப்ரெண்ட், இங்கே பாருங்கள், மஞ்சள்தூள் போட்டாச்சு. நல்லா வதங்கிருச்சு ட்ரையாக, வெங்காயமும் தக்காளியும் எண்ணெயில். இன்றைக்கி எங்கள் முனீஸ்வரர் கோயிலுக்கு பின்னாடி இருக்க பச்சையம்மனுக்கு தான் செய்கிறோம். எல்லோரும் கலந்து செய்கிறோம். ரொம்ப விசேஷமாக செய்கிறோம். இன்றைக்கி வடை பாயசத்தோட சாப்பாடு. முடிஞ்சால் நீங்களும் சாப்பிட வாங்க கோயிலுக்கு. காரம் கொஞ்சம் உருளைக்கிழங்கு தூக்கலாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் நாங்கள் கொஞ்சம் காரம் அதிகமாக சேர்த்துக்கிறோம். எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணால் நல்லாயிருக்கும். அதனால் எண்ணெயிலே வதக்கணும். உருளைக்கிழங்கை போட்டுட்டோம். இங்கே பாருங்கள், மிளகாத்தூள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடுறோம். இங்கே பாருங்கள், இது அப்படியே மேலே தூணா அந்த பச்சை ஸ்மெல் வரும். அதனால் ஆயில் ஊற்றிட்டு சென்டராக இது பண்ணிவிட்டு வதக்குறோம். இங்கே பாருங்கள், அப்போ தான் உருளைக்கிழங்கு நல்லா ஸ்பைஸியாக இருக்கும். இங்கே பாருங்கள், ஆல்மோஸ்ட் உருளைக்கிழங்கு முடிஞ்சிருச்சு. இறக்க போகிறேன்.
கொத்தமல்லி போடுறோம். ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட். இங்கே பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்லேயே சொல்லுங்கள் ஏதாவது குறை இருந்துச்சுன்னா. ஓகே ஃப்ரெண்ட், பாய்.